ஏதோ ஒரு சின்ன சொல்லு நம்பிக்கை துரோகம் செஞ்சேன், கட்சிக்கு துரோகம் செஞ்சேன். முடியாது உன்னால. நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த 4.5 வருஷத்துல அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சர் உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்க போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். அவர் போகிறதுக்கு தயாராகிட்டாரு. அதை மறைக்கிறதுக்காக பேசுகிறாரு. ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றது. அந்த வழக்கில் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி. ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சுருக்காரு. நான் முதலமைச்சர் இருந்தது எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் முந்திக் கொள்கிறார், அவ்வளோதான். ஏன்னா என் மீது ஏதாவது பழியை சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்குறாரு. அது தப்பிக்கவே முடியாது. என் மீது ஏற்கனவே RS பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல, என்னாச்சு? நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லி இது வழக்கு விசாரிக்க சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு வாபஸ் வாங்கன்னு சொன்னார். வழக்கு நடத்துன்னு நான் சொன்னேன். வழக்கை நான் நடத்துவேன்னு சொன்னேன். அப்போ நீதியரசர் சொன்னார், வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் பண்ணி சொன்னேன். ஏன் நீங்கள் மாட்டேங்கிறேன்? இல்லை, நான் நடத்துகிறேன், நான் நிரபராதி நிரூபித்து காட்டினேன். உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபித்து காட்டினேன். இவர்கள் ஒருத்தராக சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள், சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு காத்து கொண்டிருக்கின்றது. நேற்று நடந்த மீட்டிங் இப்போ நேற்று வந்து அந்த அமோனியா வாயு கசிவுங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அரசு எப்படி கையாண்டாங்க? அதான் விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை. நான் ஏற்கனவே சொன்னேன். CPCIலிருந்து அந்த எண்ணெய் படலங்கள் எல்லாம் எண்ணூர் முகத்துவாரத்தில் அதிலிருந்து அப்படியே கடலில் பரவி படிந்தது. அதை உடனடியாக அகற்றிருக்க வேண்டும். அதை அகற்றாத காரணத்தில் அங்கே இருக்கின்ற மீனவர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அப்போவே நம்முடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கின்ற பகுதியில் ஆய்வு செஞ்சு இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் தடுத்திருக்கலாம். இந்த அரசுடைய மெத்தனை போக்கின் காரணமாக அதை சரியான முறையிலே செயல்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட அறிக்கை விட்டுருக்கிறேன். நேற்று நடந்த அதிமுக மீட்டிங்கில் போடப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே பிஜேபிக்கு எகென்ஸ்டாக இல்லை. இதுலேருந்தே தெரியுது நம்ம அதிமுக பிஜேபி தொடர்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி RS பாரதி சொல்லியிருக்காரு. ஏங்க, RS பாரதிக்காக கட்சி நடத்துகிறான்னா திமுக சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன வேணால் நினைப்பார். அவர் கட்சிக்கு அவர் நினச்சிக்கலாம். எங்கள் கட்சிக்கு அவர் ஒன்றும் பொதுச் செயலாளர் கிடையாது. அவர் எங்கள் கட்சியில் இடம்பெறல. எங்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை நாங்கள் பொதுக்குழுவில் தெரிவிக்கிறோம், செயற்குழு பொதுக்குழுவில் தெரிவிச்சிருக்கிறோம்.